சோம்பேறி ஆம்லெட். பேரை கேட்கும்போதே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். சோம்பேறியாக இருக்கும்போது தான் இந்த ஆம்லெட்டே போட்டு சாப்பிடுவோம். ஆனால் இதுவே சோம்பேறி ஆம்லெட்னா அப்போ இது இன்னும் எவ்வளோ ஈஸின்றது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கடாயில் இங்கே நான் 4 முட்டை எடுத்திருக்கேங்க. பட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக 2 முட்டை தான் ஊற்றிருக்கேன். நான் மறுபடியும் 2 முட்டை நான் ஊற்றி சாப்பிட்ணும். ஸோ எண்ணெய் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு பார்க்காதீங்க. இதில் மீதி வர எண்ணெயில் மறுபடியும் ஒரு 2 முட்டை போடுவேன். அதனால் நீங்கள் ஆயிலை பார்க்காதீங்க, ரெசிபியை மட்டும் போடுங்க. 2 முட்டையை உடச்சி ஊற்றுங்க. அதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் மேலாக்க ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா இப்படி எடுத்து விட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். திருப்பி போடுங்க. நம்ம வீடியோ எடுக்கும் போது தான் எப்போவுமே சொதப்போம். பட் அதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் தட் டேஸ்ட்டில் எதுவும் குறைவெல்லாம் இருக்காது. இதை அப்படியே சைடாக எடுத்து ஒரு தட்டில் வச்சு ஒரு சாம்பாரோ ரசத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், வெளியே லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கும், மசாலாஸ் எல்லாம் மேலாக்க இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. யார் வேணாலும் பண்ணலாம். தேங்க்யூ.